பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தீர்ப்பின் நகல் வழங்கப்பட்டது. 207 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு நகலை நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டார் ஞானசேகரன். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு அதற்கான நகல் ஞானசேகரனும் கொடுக்கப்பட்டது. புழல் சிறைக்கும் இந்த நகல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் இங்க நீதிமன்றத்தில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் விசாரணை கைதியாக புழல் சிறையில அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் இன்று முதல் தண்டனை கைதிகளுக்கான சிறையில மாற்றி தண்டனை கைதிகளுக்கான அந்த சிறையில அடைக்க இருக்கிறார்கள். இதற்கு பிறகு சிறை கைதிகளுக்கான அந்த சூழ்நிலை வழங்கப்பட்டு அங்கே சிறையில தண்டனை கைதிகளுக்கான அந்த சிறையில முக்கியமான வழக்குகள்ல கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகள் எல்லாம் அதற்கென்று ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறையில அடைப்பார்கள். பொருள் சிறையை பொறுத்தவரை 2 அலகுகள் இருக்கிறது, தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள். இந்த வழக்கு இதுவரை விசாரணை நடந்து வந்த நிலையில விசாரணை கைதிகளுக்கான சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரனை இன்று முதல் தண்டனை கைதிகளுக்கான அந்த சிறை அலைகளை கொண்டு சென்று அடைக்க இருக்கிறார்கள். நீதிமன்றத்தை பொறுத்தளவுல 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஒரு ஆயுள் தண்டனையை ஞானசேகரனுக்கு விதித்திருக்கிறது. அது மற்றும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஞானசேகரன் தொடர்ந்து ஏக காலத்துல இந்த சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஞானசேகரனுக்கு 30 வருடங்களுக்கு தண்டனை குறிப்பு இல்லாதல் 30 வருடங்களுக்கு தண்டனை குறைப்பு இல்லாத இந்த சிறை தண்டனை குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதாவது எந்த விதமான ஒரு நன்னடத்தை அடிப்படையிலேயோ அல்லது ஒரு சிறப்பு சலுகையிலோ மற்ற கைதிகளுக்கு வழங்குவது போன்ற எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கக்கூடாது என்ற உத்தரவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முழுமையான உத்தரவுகள் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கொடுக்கப்பட்டு 200 பக்கங்கள்ல அந்த தீர்ப்பு என்பது விசாரணை கைதிகளுக்கு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டு அது ஞானசேகரன் தரப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.